வணக்கம். நம்மளோட நீலகண்டன் எங்க அவன் ஆளை காணோம்? இதோ பின்னாடி வரான் பாருங்க. டே, ஒரு நல்ல விஷயத்துக்கு வரும்போது லுங்கி கட்டிட்டு வருவ, வேஷ்டி கட்டிட்டு வர வேண்டியதானே? அப்போ உங்க வேஷ்டி போ போ பாடு. நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொலுகும் தீராறும் போதும் போதும், பாடுன வரைக்கும் போதும். நீ போய் அங்க நில்லு போ. உனக்கு என்ன வேணும்? மைக்க செட் பண்ணா. அன்பானவர்களே, இந்த உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்துறதுக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்குரிய நீலகண்டனுக்கு நம்ம எல்லாரும் நன்றியை சொல்லுவோம். ஓகே தானே? நீலகண்டனை யாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு தேவையில்லைல்ல. அவன் ரொம்ப நல்ல பையன் தாங்க, பணத்தை கொடுத்தோம். அவங்கிட்டையும் வாங்கியிருக்கல நீ. அப்படி குறுக்க பேசாதீங்க, இது ஒரு மீட்டிங்கு. என்னங்க மீட்டிங்? நீலகண்டனுக்காக மீட்டிங், வேற யாருக்காக வைக்க போறாங்க? அப்படின்னா நம்ம என்ன பேசணுமோ அது நேரடியாக வருவோம். இல்ல அது முடியாது. இந்த மீட்டிங் எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நேரடியாக விஷயத்துக்கு வரலாம். என்ன சரிதானே? யோ, உன் வெட்டி பச்சை கேட்க ஒண்ணு நாங்க இங்க வரல. எங்க காசை வாங்க தயா வந்திருக்கோம். அத சொல்றதுக்கு நீ யாரா? வேண்டாம், கொஞ்சம் உட்காருங்க. நீங்க பிரச்சனை வேண்டாம். இந்த மீட்டிங்ல பிரசங்கமும் இல்ல, நேரடியா பேச வேண்டியதை பேசிடலாம். கடன் வாங்கின நீலகண்டனுக்கு கணக்கு தெரியல, ஆனா கொடுத்த எனக்கும் உங்களுக்கும் கணக்கு சரியா தெரியும். இவன் எவ்வளவு கடன் தரணுமோ அந்த கணக்கை நீங்க சரியா எங்களுக்கு கொடுங்க. பீதாம்பரம், எல்லாரும் போய் கணக்கை கரெக்டா எழுதி வாங்கிட்டு வா. ராமு முதலாளி சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? எல்லாரும் கரெக்டா தெளிவா நீலகண்டன் கிட்ட வாங்கின காசு சொல்லுங்க. நீங்க என்ன வாங்குனீங்க? எனக்கு எவ்வளவு தரணும் சொல்றேன். நான் சொல்றது 1500 ரூபாய் எழுதியாச்சு. கில்லாடி அவன் இவ்வளவு கடனை வாங்கல. என்கிட்ட நிறைய மீன் வாங்கிருக்கேன். உனக்கு எவ்வளவு தரணும்? 678 ரூபாய் இருக்கும். 678 எழுதியாச்சு. நீங்க நல்லா கேளுங்க, சொல்லுங்க. மறந்துடாதீங்க. என் காசு எனக்கு கரெக்ட்டா உனக்கு தர வந்துரும். வேண்டியது 69 ரூபாய் 70 பைசா. பீதாம்பரம் மொத்த கணக்கு எழுதி எல்லாம் ரெடியா இருக்கு முடிச்சிட்டல? முதலாளி. யாருக்கும் பாக்கி இல்ல இல்ல. அப்ப இங்க வா. இந்தாங்க முதலாளி, கொஞ்சம் கையை கொடுங்க. ஊர் பொதுமக்களே, நீங்கள் இதுவரை காத்து கொண்டிருந்த நீலகண்டனோட மொத்த கடன் கணக்கு இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நான் இதை படிக்க போறேன். நீங்க எல்லாரும் கரகோஷத்தை எழுப்பி இதை பாராட்டுங்க. மளிகை கடை சத்யவான் 3000 ரூபா, பட்டாசு கடைக்காரன் 46 ரூபா, ரேஷன் கடை குமார் 110 ரூபாய் 75 பைசா, தோட்டம் வச்சிருக்கிற கனகராஜ் 4250 ரூபா, மொய்து மீன் 68 ரூபா. மொய்து மீன் இல்ல, மொய்து மீன். மொய்து மீன் நடுவுல கேப் விட மாட்டியா? மொய்து மீன் 680 ரூபா, வாசு கல்லு 175 ரூபா, பத்மாவதி பாலு 85. பத்மாவதி பால் இல்ல, பத்மாவதி பால். அது பாக்கு நடுவுல கேப் விட மாட்டியா? பத்மாவதி பாலு 86 ரூபா, பார்பர் நாகு 1750. இது ரொம்ப முக்கியம் இல்ல? அந்த வகையில நம்ம எல்லாருக்கும் நீலகண்டன் தர வேண்டிய மொத்த தொகை என்னன்னா 1,37,433 ரூபா 50 பைசா. இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஆமா, இதை யாரு கொடுக்குறது? நீதான் கொடுக்கணும், வேற யார் கொடுப்பாங்க? என்னாச்சு? எல்லாரும் இப்படி கூட்டமா நின்னீங்கன்னா அவன் செத்து போயிட போறான். தம்பி கேசவா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். இது நாள் வரைக்கும் எனக்கு கடன் கொடுத்தவங்க முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிக்க போறேன். நீ என் கூடவே நில்லு. இதுல நான் ஜெயிச்சிட்டா உன் வயிறு நிறையற மாதிரி பழமும் சோறும் போடுறேன். நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நீ என்ன வேலைடா செஞ்சுக்கிட்டு இருக்க? அது என்னோட முட்டாள்தனத்தினால தானே நான் உங்ககிட்ட கடன்காரனா நிக்கிறேன். கடன் காசை விட்டுட்டு தேவையில்லாம பேசாதடா. நான் திருப்பி கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நான் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆட போறேன். கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? தூக்கு மாட்டிட்டு சாவதான் போவாங்க. டேய், போலீஸ்க்கும் ஃபயர் சர்வீஸ்க்கும் ஆள் போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போறது நான் இல்ல, நீங்க தான். இத பாத்தீங்களா? தற்கொலை லெட்டர். என்னோட சாவுக்கு முழுக்க காரணம் நீங்க தாங்கிற லெட்டர். டேய், வேற வழி பாத்துக்கலாம், இறங்குடா. வேற எந்த வழியும் வேண்டாம். மீட்டிங் வச்சப்ப நான் என்ன நினைச்சேன்னா என்னோட கடன் எல்லாம் அப்படியே விட்டுருவீங்கன்னு.
திருப்பி கேப்பீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியும். டேய் நீ முதல்ல கீழே இறங்கி வாடா. இல்ல நான் சாகுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். டேய் வாடா. டேய் சொன்னா கேளுடா. வேணாடா டேய். ஐயோ. ஏய் காப்பாத்து. ஐயோ. ஏய் புடிங்கடா கல்லுடா. இந்தடா செல்லம் சாப்பிட்றா, நல்லா சாப்பிட்றா. இந்த ஆரஞ்சு சொலையை சாப்பிடு. உங்க எல்லாருக்கும் என் மேல இவ்ளோ பாசம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை அந்த கலை கரெக்டான நேரத்துல உடைஞ்சு விழுந்தது. அது நல்லதா போச்சு. என்ன ஆமா, சொல்றீங்க? இவங்க வீட்ல இவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்ல. வீட்டுல எல்லாம் சொல்ல வேண்டாயா? அது எப்படி? பாவம், அப்புறம் அந்த பொண்ணு அழும், அப்புறம் அவங்க அம்மா நம்மள திட்டுவாங்க. ஓ, தம்பி நீலகண்டா, ஆப்பிள் சாப்பிடு கண்ணா, உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும். இந்தா, சாப்பிடு. இலகண்டா, வேணாம் விடு. ஒரு பாட்டில் எடுத்து வந்திருக்கேன், ஒரு டம்ளர் குடிக்க. ஊத்துறது கொடுக்கறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. அப்புறம் உபதேசம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா புண்ணியமா போகும். நம்ம எல்லாருக்காக தானே இவனை காப்பாத்திருக்கோம். ஓ, நாங்க தாண்டா அழுகணும், நீ எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால ஏத்துக்க முடியல முதலாளி. நீ ஆரோக்கியமா வெளியே வர வேண்டியது இந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம், தெரியும்ல? என்ன சொல்றீங்க நீங்க? மரத்துல இருந்து விழுந்த உடனே கடன் வாங்கின எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஐயோ இவன் மறந்தாலும் நம்மளால மறக்க முடியுமா? ஆமால, அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நீ இலக்கண்டம் தர வேண்டிய காசை நம்ம எல்லாரும் விட்டுருவோம். என்னது விடணுமா? நீங்க வேணா எழுதி கொடுத்துட்டு போங்க, எனக்கு என் பணம் வேணும். யாருக்கு கொடுக்கறானோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பா என் மீன் காசு வேணும். எனக்கு கள்ளு குடிச்ச காசு வேணும். அப்ப என் பால் காசு? நீயே கேட்டு. கடவுளே, என்ன இது சோதனை எனக்கு? திடீர்னு இவங்க எல்லாருக்கும் பாசம் இல்லாம போச்சு. டே கண்ணா, இதாண்டா வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கையே வேணாம் முதலாளி, கொஞ்சம் விஷம் வாங்கி தரீங்களா? விஷமா? டே கணரா, அவன் சொன்னதை நீ கேட்ட. செத்துட்டா அந்த காசை யார் கொடுக்கறது? இந்த ஜென்மத்துல என்னால அதை கொடுக்க முடியும்னு தோணல. ஐயோ, இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம எப்படியாவது சீக்கிரம் ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவனோட கடனை முடிக்க நான் யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி அது? குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம கோயில்ல குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம கோயில்ல ஆண்களுக்கு குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம ஊர் மக்களே, நீலகண்டனோட கடனை அடைக்கிறதுக்காக குஸ்தி போட்டி நடக்க போகுது. கடன் புடியில இருந்து அவரை காப்பாத்த இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கங்க. கொஞ்சி பேசிட வேணா, உன் கண்ணே பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மலம் சாரல் வீசுதடா. நீ நின்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அடுத்தொலைவில இருந்த நீங்களா? என்ன இந்த ராத்திரியில? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்ல, உன் கூட போடா வெளியில. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா. போடா. நீ என்னங்க பண்ற? இல்ல, அதுக்கு என்ன, நான் மீனோட காசை வாங்க வந்தேன். ஓ, மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிற? என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தனா உன் கையை கால உடைச்சு போட்டுரும். போடா, போய்ங்க. ஐயோ, அவனை இன்னும் 2 அடி அடிக்க வேண்டியதானே? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தால தானே அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் நம்ம ஊருக்கு வந்த பயில்வான வரவேற்கிறேன். ஏய் மாலை போடு. வந்துட்டேன். இந்தாங்க. ஐயோ, என்னாச்சு? போடுறா வெளிய. யார் அவன் மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம வெடிய போட்டது? நீங்க நான் தான் பயில்வானு. அப்பாவா? அவன் என் அசிஸ்டன்ட். அந்த மாலை எடுத்து இங்க போடுறா. ஒரு நிமிஷம், தலையை குனிங்க. இதுக்கு அடிக்கிறான். யாருங்க இவரு? போட்டாலும் அடிக்கிறது, எடுத்தாலும் அடிக்கிறது. அதுதான் பயில்வான்களுக்கு வழக்கம். நீ அந்த பூவை போடு. அடிக்க மாட்டேல்ல. போடுற விட்டு. உங்க பேர் என்ன? என் பேரு தமயந்தி. பைல்வான், உங்களோட பேர் என்ன?
ஒலிம்பியன் போத நல்பச்சன். ஒலிம்பியன் போது அல்பமா இருக்கா? ஏய், டேய், வாயை மூடிட்டு இருக்கா கம்னட்டி. அவர் பேரை கேட்ட தெரியாதா? அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒலிம்பிக்ல விளையாடி இருக்கீங்களா? நீ யாரா? என் பேர் கண்ணாயிரம், பேங்க் செக்ரட்டரியா இருக்கேன். அப்ப என்ன யாரியா? கரெக்டா சொல்லணும்னா ஏமாத்துறவங்க. அதுதான் அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடா? ஐயோ பயில்வானே, மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் இவன். அப்படின்னா போடா அந்த பக்கம். அவன் திரும்பி வந்த கதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப பசிக்குது. ஒண்ணு பண்ணலாம், நீ இவரை உன் வீட்டுக்கு கூட்டு போ. ஐயோ என் வீட்டுக்கு அது கரெக்ட் தான். ஆ?